கண்டார்க்கு கைமுகம் கூப்பி கடல்பணி பாரில் கடந்தோருக்கு பொய்முகம் காட்டி கரத்தல் பொருத்தமன்றிலேயே நெய்முகம் ஆந்தி இருள்முகம் கீழ் நெடும் சுடரே. ஒப்பற்ற அருளுக்கு பாத்திரமான சிவனினுடைய சீடராகவும் சித்தர்களுக்கு தலைவனாகவும் திகழக்கூடிய கோரக்க சித்தர் ஆசிரமத்தினுடைய ஒப்பற்ற அறங்காவல் தலைவர் அன்பு சகோதரர் பவுசா ஐயா அவர்களே, மற்றும் இந்த அறங்காவல் குழுவை சார்ந்த பெருமக்களே, இந்த ஊரில் வாழும் பேறு பெற்ற பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லோரையும் ஆட்டுவித்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான கோரக்க சித்தரினுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, எதிரே எனக்கு முன்பு அற்புதமான ஒரு இசை கச்சேரி ஒன்று நடந்தது. அந்த மேள கச்சேரியிலே அருமையாக அவர் நாதஸ்வரம் ரொம்ப அருமையாக வாசித்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி, இந்த தொடர் சொற்பொழிவை துவக்கி வைத்த ஐயா அவர்களுக்கும், எதிரே நம்முடைய வீரமணி ஐயா அவர்களினுடைய வீரமணி ராஜ் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அதனை பெரும் பெயராக நினைத்து நம்முடைய தொடர் சொற்பொழிவை நாம் தொடக்கி வைத்த பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி, என்னுடைய தொடர் சொற்பொழிவில் இந்த திருவிளையாடற் புராணத்தை பற்றி சொல்ல வேண்டுமேயானால் அது உங்களுக்கே தெரியும். சங்கநிதி பதுமநிதி நோய் இல்லாமல் எல்லா வளத்தையும் நல்கக்கூடியது திருவிளையாடற் புராணம். பெரிய புராணம் படித்திருப்போம், 12 திருமுறைகள் படித்திருப்போம், சித்தாந்தம் படித்திருப்போம். ஆனால் இந்த திருவிளையாடற் புராணம் ரொம்ப ஆழமாக ரொம்ப பேர் படிக்க மாட்டாங்க. 63 திருவிளையாடல்களை பற்றி திரைப்படத்திலே வந்திருந்தாலும் கூட அந்த செய்திகளை மட்டும்தான் தெரிந்து வைத்திருப்போமே தவிர ஆழமாக அந்த மதுரையை பற்றிய செய்தியெல்லாம் படித்திருக்கின்றோம். என்ன ஒரு சோதனை என்றால், சிவபெருமானுக்கு மட்டும் சோதனை அல்ல, அவனுடைய அடியவருக்கு மட்டும் சோதனை அல்ல, அடியனுக்கும் ஒரு சோதனை என்னவென்றால், இந்த திருவிளையாடற் புராணத்திலேயே உயிரோட்டமான பகுதி இந்த 16வது படலம். இந்த 16வது படலத்தில்தான் வேதத்திற்கு பொருள் சொல்லுகின்றான் எம்பெருமான். எப்படி பொருள் சொல்கின்றான்? கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் சுற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள், ஆணவம் கண்மம் மாயை என்றவற்றை விளக்கி, இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த விரல், இந்த கட்டை விரலாகிய இந்த இறைவன், அந்த ஆண்டவனுடைய பொன்னார் திருவடிகளை சேர்ந்து விட்டால் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றும் சென்று விடும் என்ற ஒரு பொருளை சொல்லக்கூடிய ஒரு உயிரோட்டமான பகுதி இந்த 16வது பகுதி படலம். அதை சொல்லுவதற்குரிய காலம் எனக்கு குறைவாக தான் இருக்கின்றது. பரவாயில்லை, அதற்குள் நான் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவற்றை சொல்லலாம் என்று முற்படுகின்றேன். மெய்யன்பர்களே, லிங்கம் என்றால் உங்களுக்கு பொருள் தெரியும். லிம் என்றால் ஒடுங்குதல் என்று பொருள். கம் என்றால் வெளிப்படுத்துதல். எங்கே எல்லா ஆன்மாக்களும் எல்லா உயிர்களும் ஒடுங்குகின்றதோ அங்கிருந்து தான் திரும்ப வெளிப்படும். இதுதான் தத்துவம். அந்த லிங்கம் தான் நாம் வழிபடக்கூடிய எம்பெருமானாகிய சிவபெருமான். சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்றிட சிவகதிதானே என்று சொல்லும்படியான ஒப்பற்ற ஒரு மந்திரத்துக்கு உரியவன் நம்முடைய ஒப்பற்ற தலைவன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் தான் லிங்க வடிவிலே இருந்து எல்லாவற்றையும் ஆக்குகின்றான், காக்கின்றான், அழிக்கின்றான், அருளுகின்றான், மறைக்கின்றான், எல்லா ஐந்தொழிலையும் செய்து கொண்டு இருக்கின்றான். அதை பற்றி சொல்லுவதுதான் இந்த படலம். அதில் எல்லாம் ஒடுங்குகின்றது. இதற்கு என்ன சொல்லுகின்றார்கள்? எல்லாம் தோன்றியவாறே ஒடுங்குகின்றன. விண் முதல் பூதலம் வரை தோன்றிய இரு சுடர், சூரியன் சந்திரன் போன்ற அந்த இரு சுடர்கள் மற்றவையும் உம்பர்கள் தேவர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிபடும் அழிக்கப்படக்கூடிய மூர்த்தியாகவே இவன் திகழ்கின்றான் என்று சொல்லுகின்றார். சரி, அப்படி மூர்த்தியாக திகழக்கூடிய இந்த சிவபெருமான் என்ன செய்கின்றான்? மறுபடி இந்த உலகத்தை, இந்த ஆன்மாவை, ஜீவாத்மாக்களை எல்லாம் உற்பத்தி செய்கின்றான். அப்படி செய்யும் போது இவனே எல்லா தொழிலையும் செய்வதில்லை.
இவன் தான் என்ன செய்கின்றான்? தோற்றுவிக்கின்றான். யாரை தோற்றுவிக்கின்றான்? முதலில் திருமாலை தோற்றுவிக்கின்றான், காக்கும் கடவுளை தோற்றுவிக்கின்றான். அந்த திருமாலினுடைய உந்தி கமலத்தில் இருந்துதான் பிரம்மன் உதிக்கின்றான். பிரம்மன் தான் இந்த 3 உலகங்களையும் படைக்கின்றான். எல்லாவற்றையும் படைத்தாகிவிட்டது. படைக்கும் தொழில், காக்கும் தொழில், மற்ற எல்லாவற்றுக்கும் ஆட்களை போட்டு மறுபடியும் இந்த உலகை படைக்கின்றான் இறைவன். அப்படி எங்கே ஒடுங்கியதோ அங்கிருந்து ஒவ்வொன்றாக வெளிப்படுகின்றது. அப்படி வெளிப்படும் போது சிவபெருமானை வணங்குவதற்கு தயாராக ஆன்மாக்கள் இருக்கின்றன. என்ன சொல்லி வழிபடுவது தெரியாது. இப்போ நமக்கெல்லாம் தெரியும், நம்ம வழியாக வந்து விட்டோம், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் என்று வந்து விட்டோம். ஆனால் அந்த சிவபெருமான் புதிதாக அந்த உலகம் ஒடுங்கிய பிறகு திரும்ப தோற்றுவிக்கும் போது உயிர்கள் எல்லாம் தவிக்கின்றன. பெருமானே, உன்னை நாம் எப்படி வணங்குவேன்? எதை சொல்லி வணங்குவேன்? உன்னை எப்படியெல்லாம் போற்ற வேண்டும் தெரியாதே. ஈசன் அடியை போற்ற வேண்டுமா? எந்த அடியை போற்ற வேண்டுமா? தேசன் அடியை போற்ற வேண்டுமா? சிவன் சேவடியை போற்ற வேண்டுமா? எங்களுக்கு தெரியலையப்பா, செத்த சொல்லி கொடு என்று அழுகின்றார்கள். யார் என்று சொன்னால் நைமிசாரண வாசிகள் என்று சொல்லக்கூடிய அந்த அவரால் படைக்கப்பட்டவர்கள். அதில் 2 முனிவர்கள், கண்ணுவர், இன்னொருத்தர் கருக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த 2 முனிவர்களும் ரொம்ப அழுது புலம்பி கேட்குறாங்க பெருமான்ட்ட. அழுதால் பெறலாமே என்று சொல்லுவார் அப்பர் சுவாமிகள். உடனே பெருமான் சொல்லுகின்றான், அப்படி இருக்கும்போது இவங்க மனசுல ஒன்று தோணுது. என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், வேதங்களினுடைய உட்பொருள் என்ன என்று கேட்கின்றார்கள். அந்த வேதமெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் நெட்ருவா சொல்லுங்கன்ட்டு பெருமான் வந்து வேதத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துட்றார். ரிக், யசுர், சாம, அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தையும் இந்த கண்ணுவ முனிவருக்கும் கருக்க முனிவருக்கும் சொல்லித்தர்றார். அப்படியே உள்வாங்கி கொள்ளுகின்றார்கள். கேட்டவை விடாது உளத்தமைத்து எப்படி நன்னூல் ஆசிரியருக்குரிய இலக்கணத்தை சொல்லுவார்களோ அப்படியே சிவபெருமான் அருளை செய்ய செய்ய அப்படியே அந்த முனிவர்கள் வாங்கி கொள்ளுகின்றார்கள். வாங்கிட்டு அதே சொல்கிறாங்க. அதே சொல்லும்போது ஒரு மன நிறைவு ஏற்படவில்லை, மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படலை, ஒரு பெரிய நிறைவு ஏற்படவில்லை. ஏன் இப்படியெல்லாம் நமக்கு நடக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்கலையே என்று மனம் வாட்டமுறுகின்றார்கள், முகம் வாட்டமுறுகின்றார்கள். அந்த நேரத்தில் அரபத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் அங்கு வருகின்றார். அவருடைய பொன்னார் திருவடிகளை எல்லாம் போற்றி வணங்குகிறார்கள். வணங்கி, பெருமானே, நாங்கள் அப்படியே நேராக சிவபெருமான் வந்து எங்களுக்கு வேதங்களை சொல்லிக் கொடுத்தார். அந்த வேதங்களை எல்லாம் நாங்கள் படித்து கொண்டோம். அந்த வேதத்தை அப்படியே உச்சரிக்கின்றோம், பெருமானை வழிபடுகிறோம். ஆனால் எங்களுக்கு மன நிறைவு ஏற்படலை, சந்தோஷம் ஏற்படலை. சிவபெருமானே வந்து சொல்லி கொடுத்தோம், எங்களுக்கு நிறைவு ஏற்படலைன்னு. ஏன்னு கேட்டார் அரபத்தர். ஒன்றும் இல்லைங்க, அவர் சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்கிறோம், பொருள் தெரியவில்லை. எதுக்குமே பொருள் விளங்க வேண்டும். இந்த கண்ணதாசனுடைய பாட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆயர்பாடி என்று. வேதத்துக்கே பொருள் விளங்குது என்று சொல்வார்கள். எது? கண்ணனுடைய பெயரை சொன்னால் வேதத்துக்கு பொருள் விளங்குகிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் பொருள் என்றால் என்ன என்பதற்கு திருக்குறளிலிருந்து ஒரு விளக்கத்தை சொல்லலாம். ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருக்குறள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்வார்கள். நல்ல ஒரு தட்டு நிறைய பழம் இருக்கு, ஒரு தட்டு நிறைய காய் இருக்கு. நாம் எதை விரும்பி உண்போம்? கனியைத்தான் விரும்பி உண்போம். அப்ப கனியைத்தான் நாம் விரும்பி உண்ணும் போது காயை யாராச்சும் விரும்புவாங்களா? அது மாதிரி இனிய சொற்கள் எல்லாம் நம்மிடையே கொட்டி கிடக்கும் போது இந்த காய் போன்ற கடும் சொற்களை ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்கிறார் திருவள்ளுவர். இதுக்கு நீங்களும் நானும் உரை, இப்போ நான் சொன்னதுதான் உரை. நல்ல இனிமையான பழம் போன்ற சொற்கள் இருக்கும்போது காய் போன்ற கசப்பான அல்லது புளிக்கக்கூடிய அந்த காய் போன்ற ஒரு விரும்பத்தகாத ஒரு சொற்களை எதற்கு சொல்கிறோம்? இதான் இதுக்கு பொருள். நீங்களும் நானும் சொன்னால் இதுதான் சொல்லுவோம். அந்த 7 மலை நெட்லேருந்து எடுத்து பார்த்தது தான். வேங்கடமலை, சேஷமலை, சேஷம்னா ஆதிசேஷனுடைய மலை, விருச்சய மலை, அஞ்சனமலை, ஆனந்தமலை, கருடமலை, வேதமலை என்று சொல்லக்கூடிய 7 மலைகள். நாம் இன்றைக்கு என்ன எச்சமாக வைத்து விட்டு செல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றியும் சமட்டி வியட்டியை பற்றி அடுத்த மாதம் தெளிவாக சொல்லுவோம் என்று சொல்லி இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையிலும் தொடர் சொற்பொழிவு மாதம் நடத்திட்டு இருக்காங்களே,
அந்த அம்மாவுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பினை நல்கிவிட்டார்கள். அவர் கொடுத்த நேரத்திலே நான் முடித்து விட்டேன் என்ற ஒரு பெருமையோடும் ஒரு அடக்கத்தோடும் மெய்யன்பர்களே சித்தர் பெருமான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வடிவத்திலே வருவார். அன்றைக்கு இரவு இங்கே படுத்து தூங்குறவங்களுடைய கனவிலெல்லாம் வருவார். ஆனால் அவரை உணரணும். எந்த வடிவத்திலே வருவார் என்று சொல்ல முடியாது. அந்த வடிவத்திலே வந்து அவரவர்களுக்கு காட்சி தருவார். அப்படி இல்லைன்னா இங்கே லட்சக்கணக்கான மக்கள் வரமாட்டார்கள். அந்த அற்புதமான கோரக்கச்சித்தரினுடைய பொன்னார் திருவடிகளை நான் போற்றி வணங்கி அவரினுடைய பாதங்களை தங்களுடைய சிரசின் மீது வைத்து ஆசீர்வதிக்கப்பட்ட அறங்காவல் குழு தலைவர், இந்த அறங்காவல் குழுவை சார்ந்த பெருமக்கள், இந்த ஊரிலே வாழும் பெருமக்கள், இங்கே வாழக்கூடிய சாதுக்கள் மற்றும் இது இருந்தும் நடந்தும் கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை சொல்லி இந்த உலகம் திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவா அனுபவம் விளங்க, தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தை திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சி அது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருளுதவு பெருந்தாயா மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்கொழுந்தாக இருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரினுடைய பொன்னார் திருவடிகளையும் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.